Hi friends, welcome to my channel. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பேர் ஆஃப் லீனியர் எக்ஸ்பிரஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலே குவாட்ரட்டிக் இக்குவேஷன் பற்றி டெஃபினேஷன் எழுதியிருக்கால, குவாட்ரட்டிக் இக்குவேஷன் நினச்சிக்காதீங்க. அதை தான் நடத்தலாம்னு வந்தேன். ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்னா என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குவாட்ரட்டிக் இக்குவேஷன் போவோம். இது லீனியர் இக்குவேஷன் சரியா ஃப்ரெண்ட்ஸ். 2x ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில சம் சொல்லித்தரேன். 2x + 3y = 8 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 4x + 6y = 7ன்றது செகண்ட் ஈக்குவேஷன். இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே உள்ள டிஜிட் மாதிரி மேலே உள்ளதுக்கு வரும். அதனால தான் 4x + 3 2 6y = 8 2 16. 4x + 6y = 7. இப்போ ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் மைனஸு ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் மைனஸு ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் மைனஸு ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆகிடும். 16ல் 7 சப்ராக்ட் பண்ணால் என்னது 9 வரும். அதுதான் அங்கே போட போகிறோம். அப்போது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது ஆன்சர் எப்படி வரும்னா 0 = 9. இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போடுறாங்க. ஏன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னா எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ எதாவது தெரிஞ்சிருந்தால் தான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். 0 = 9 போடுறதுனால இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி தான் லீனியர் ஈக்குவேஷனும். அதனால தான் அதோட டெஃபினேஷன் எழுதி ஃபஸ்ட்டு அதை நடத்தலான்னு பார்த்தேன். ஆனால் இது தெரியாமல் அதுக்கு போக முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான் என்னன்றதை நடத்துகிறேன். நம்ம இதை வச்சு ஒரு சில சம்ஸ் பார்ப்போம். நான் எக்ஸாம்பிள் சம்ஸும் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. செகண்ட் சம் என்னென்னா, இப்போது நம்ம டிஜிட் இல்லாமல் கே வேல்யூ யூஸ் பண்ணி எப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு நான் ஒவ்வொரு சம்ஸையும் ஒவ்வொரு வீடியோலையும் போடுறேன், ஒரு சம்ஸ் விடாமல் எல்லா சாப்டர்லேயும். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லித்தர தயாராக இருக்கேன். ஈஸியான மெத்தட்லேயே புரிய வைக்கிற மாதிரி சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் கே வில் பி த ஃபாலோயிங் பேர் ஆஃப் தி லீனியர் ஈக்குவேஷன் have infinitely many solutions. இப்போது இது ஒரு கொஸ்டின். அதுக்கு கொஸ்டினுக்கு என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா சம்மு x + kx + 3y - k - 3 12x + ky - k = 0. இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி போட போகிறோன்னா, kx எப்படி எடுத்துக்கணும்னா a1 b1 c1 a2 b2 c2ன்னு எடுத்துருக்கோம். அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் a1/a2 = b1/b2 = c1/c2. k/12 = 3/k = k - 3/12 அதோட வேல்யூ போட்டுக்கிறோம். செகண்ட் என்ன அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு k/2வையும் அதையும் k/2வையும் 3/kவையும் எடுத்துக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். k1 k2 6 36 k = +or - 6 ஆகிடும். இப்போது 3/k = k - 3/k. அடுத்தது b-யோட வேல்யூ c-யோட வேல்யூ எடுத்துக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × k 3k k × k - 3. அது கேவை உள்ள மல்டிப்ளை பண்ணால் k × k k² - 3k. ஓகேவா. கீழே k² - 3k - 3k = 0. k - k² - 6k = 0. k = +or - 6 வந்துடும். k² = 6k. k = 6 வந்துடும். ஏன்னா கேவும் ஒரு கேவும் கேன்சல் ஆகிடும். அதனால் k = 6. மேலே k = +or - 6 ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கேவோட வேல்யூ இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ தர்ஃபோரில் என்ன சொல்கிறாங்கன்னா, k = 0வாகவும் இருக்கலாம், k = 6ஆகவும் இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூலேயும் +or - 6 தான், கீழே உள்ள வேல்யூலேயும் k = 6 தான் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, குவாட்ரட்டிக்கில் ஒரு சம்ஸ் பார்க்குறோம். b² - 4ac > 0. அது எப்படி எழுதலாம்னா ax² + bx + c = 0. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா x = -b +or - √b² - 4ac/2a. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் எப்படி போடுறதுன்றது பார்ப்போம். 3x² - 5x + 2 = 0. a = 3 b = -5 c = 2. இப்போ b² - 4ac > 0. bனா என்னது, அங்கே என்ன வேல்யூ இருக்குது 2, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். 3 அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். -4 அப்படி போட்டுக்கிறோம். ஏவோட வேல்யூ என்னது சியோட வேல்யூ என்னது போட்டு <= 0 அப்படின்றதையும் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது b² c எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி அது வர ஆன்சரை மைனஸ் பண்ண ஒரு -1 <= 0 வருது. நெக்ஸ்ட்டு பெரிய ஃபார்முலா, இந்த டிஜிட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். x = -b +or -b² - 4ac/c. பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி போடுறோம். 5 + or - √1/6.
இப்போது 5 இதுதான் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் சொல்கிறாங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இதை சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது எக்ஸோட வேல்யூ என்னது 1, அப்புறம் இன்னொரு எக்ஸோட வேல்யூ 2/3. ரூட்ஸோட வேல்யூ x = 1, x = 2/3. இது எப்படி வந்துச்சுன்னா x = 5 + 1/6, அப்புறம் x = 5 - 1/6. இது 4/6, 2/3, அது 4, 6, 6, 1. x = 1, x = 2/3. இதான் ரூட்டோட ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.